ஜெபம், இரண்டாவது சுவிசேஷம், மூன்றாவது சீஷத்துவம், நாலாவது தலைமைத்துவம், ஐந்தாவது பெருக்கம். ஸ்தோத்திரம். சொல்லுங்க பாப்போம். ஜெபம், நான் சொன்னதை மட்டும் சொல்லுங்க. ஜெபம், சுவிசேஷம், சீஷத்துவம், தலைமைத்துவம், பெருக்கம். ஸ்தோத்திரம். இப்படி 5 காரியங்களை நம்ம இடைவிடாமல் கடைபிடித்தோமானால் ஆட்டோமேட்டிக்காக சபை என்ன செய்யும்? வளரும். நம்ம ரொம்ப ஜெபத்தில் சிறப்பானவர்கள் என்று பேர் எடுக்காவிட்டாலும் தட்டி தடுமாறி பண்ணுகிற ஜெபத்தையும் கேட்டு கர்த்தர் நம்முடைய சபையை பெருக பண்ண வல்லவராக இருக்கிறார். எடுத்து வாசியுங்கள். 1 கொரிந்தியர், ஸ்தோத்திரம், 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு உங்களுடைய வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வாசிங்க யாராவது ஒருத்தர். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு 10,000 ஆசிரியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். அல்லேலூயா. எல்லாரும் ஃபாதர்ஸ் டே கொண்டாடி இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் இன்னொரு விஷயத்தை சொல்றார். 16வது வசனத்துல, ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். நான் சுவிசேஷத்தினால பிள்ளை பெற்றது போல நீங்களும் சுவிசேஷத்தினால் பிள்ளைகளை பெற்றெடுங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? நான் சுவிசேஷத்தினால உங்களை பெற்றது போல நீங்களும் அதே சுவிசேஷத்தினால ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்போ பவுல் நான் செஞ்சேன் அப்படின்னு அதை முடிக்கல, நீங்களும் அதை செய்யுங்கள் என்று நமக்கு புத்தி சொல்லுகிறவராக இருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் என்ன போல செய்வான், என்னை விட பெரிய காரியங்களை செய்வான்னு இயேசு சொன்னார். பவுல் சொல்றாரு, நான் இயேசுவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுத்தார். உங்க பாஸ்டர் சுவிசேஷத்தினால் அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுத்தார். அதை கேட்கிற நீங்களும் முதிர்ச்சி அடைந்து ஆவிக்குரிய தாயாய் ஆவிக்குரிய தகப்பனாய் மாறி ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்க ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இது ஆண்டவர் ஒரு சபையின் இடத்துல எதிர்பார்க்கிறார். என் விசுவாச பிள்ளைகள் மலட்டு பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், 20 வருஷம் 30 வருஷம் வாழ்ந்தோம், செத்தோம், அப்படி இருக்கக்கூடாது. பரலோகத்திலே அவர்களுக்கு பெயர் உண்டாகும்படி, பரலோகத்திலே அவர்களுக்கு பலன் உண்டாகும்படி பூமியில இருக்கிற நாட்களிலே ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? உங்களுக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் இருக்கணும். நீங்க சின்ன வயசு உள்ளவங்களா இருந்தாலும் தேவன் அந்த தகப்பனின் இருதயத்தை, தாயின் இதயத்தை உங்களுக்கு தரும்போது நீங்க முதிர்ச்சி அடைந்து ஆவிக்குரிய தாயாய் ஆவிக்குரிய தகப்பனாய் மாறுகிறீர்கள். I am talking about the spiritual fatherhood. ஆவிக்குரிய தகப்பனுடைய தன்மையை உங்கள்கிட்ட நான் பேசுறேன். ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் கல்யாணம் பண்ணாரா பிள்ளை பெற்றாரா நமக்கு தெரியாது. ஆனால் அவர் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன் என்று கொரிந்து சபையாரை பார்த்து சொல்றார். ஒரு கொரிந்து சபையில் இருக்கிற திரளான மக்களை சுவிசேஷத்தினால் அவர் பெற்றெடுக்க முடியுமானால், ஒரு பிரவீன் குமாரால இவ்வளவு பெரிய சபையை உருவாக்கி சுவிசேஷத்தினால பெற்றெடுத்து உருவாக்க முடியுமானால், உங்க ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு சபையை பெற்றெடுக்கும்படியான சக்தியை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க சுவிசேஷத்தை சரியா கையில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கர்த்தர் அநேக ஆவிக்குரிய பிள்ளைகளை தந்து உங்கள் மூலமாய் ஒரு கூட்ட ஜனங்களை ரட்சித்து சபையாகவே மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நான் இன்னைக்கு நிறைய வெளிப்பாடுகளை பேசுவேன், இன்னைக்கு நிறைய ரகசியங்களை சொல்லுவேன். நம்ம சபையின் மேல கர்த்தர் வைத்திருக்கிற அந்த விசேஷித்த அபிஷேகத்தை நான் உங்களுக்கு காட்டுவேன். அது உங்கள் மேல பலன் செய்யும் போது பரலோகத்திலே நீங்கள் விசேஷமானவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. எல்லா சபைக்கும் அந்த கிருபை இல்லை. எல்லா சபையில உள்ளவர்களும் ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டும் என்று பிரசங்கிப்பது இல்லை. எல்லா சபையாரிடத்திலையும் ஏன் எபேசு சபைக்கு பவுல் சொல்றாரு, கொலோசு சபைக்கு பவுல் எழுதுறாரு, அப்படி இந்த விஷயத்தை எழுதல. ஆனா கொரிந்து சபைக்கு மட்டும்தான் ஆண்டவர் இந்த விஷயத்தை குறிப்பிட்டு எழுதுகிறார். அப்ப எந்த சபையின் மேல என்ன அபிஷேகத்தை வைத்திருக்கிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும்.
எல்லா சபையும் ஒவ்வொரு நோக்கத்தோட உருவாக்கப்படுகிறது. இந்த ஐபிஏ சபையோ ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படியாக ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது. அதனாலதான் பவுல் சொல்றார் கொரிந்து சபைக்கு, சுவிசேஷத்தினால நான் உங்களை பெற்றேன். அப்ப சுவிசேஷத்தை கையாளும் போது ஆவிக்குரிய பிள்ளைகள் பிறப்பார்கள். ஒரு சில பாயிண்ட் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றேன், சுவிசேஷம் என்றால் என்ன? இதான் முதல் பாயிண்ட். நான் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போறேன், உங்களுக்கு புரிய மாதிரி. சுவிசேஷம் என்றால் என்ன? நான் ஒரு 3 பாயிண்ட் சொல்றேன். அந்த முதல் பாயிண்ட்டுக்கு 3 சப் பாயிண்ட் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. நல்லதை பேசுவது, நம்மை பேசுவது, இயேசுவை பேசுவது. எழுதுங்க பார்ப்போம். சுவிசேஷம் என்றால் என்ன? தலைப்பு போட்டுக்கோங்க. நல்லதை பேசுவது. ஒரு லைன் விட்டுக்கோங்க, வசனம் சொல்லுவேன். ரெண்டாவது, நம்மை பேசுவது, நமக்கு ஆண்டவர் செய்த நன்மையை பேசுவது. ஒரு லைன் விட்டுக்கோங்க, வசனம் சொல்லுவேன். மூணாவது, இயேசுவை பேசுவது. பேசுவது பேசுவது பேசுவது. இந்த 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 சுவிசேஷத்துக்கு இங்கிலீஷில் சொல்லணும்னா காஸ்பல். சுவிசேஷத்துக்கு இங்கிலீஷில் காஸ்பல். காஸ்பல்ல நீங்க சொல்லுங்க பார்ப்போம். GOSPEL. அதை பிரிச்சா கோ பிளஸ் ஸ்பெல். கோ பிளஸ் ஸ்பெல், காஸ்பல். அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? கோ போ, ஸ்பெல் சொல். சரியா? ஸ்பெல்லிங், ஸ்பெல் வாயை திறந்து சொல்லு அப்படின்னு சொல்லுவது, போய் சொல்லுவது. இன்னொரு ஆங்கில வார்த்தை என்ன தெரியுமா சுவிசேஷத்திற்கு? குட் நியூஸ். எதை போய் சொல்லுவது? நற்செய்தியை சொல்லுவது. அல்லேலூயா. சுவிசேஷத்தினுடைய அர்த்தம் என்ன? நற்செய்தியை போய் சொல்லுவது. வெரி சிம்பிள். நான் இப்ப சொன்ன 3 பாயிண்ட் சொல்லுங்க பாப்போம். சுவிசேஷம் என்றால் என்ன? நல்லதை பேசுவது, நம்மை பேசுவது, இயேசுவை பேசுவது. 3மே பேசுறது தான். நல்லதை பேசுவது நம்பர் 1. நல்லதை பேசுவது. ஸ்தோத்திரம். இதெல்லாம் டக்கு டக்குன்னு எழுதி நினைச்சணும், பாயிண்ட் மேலே வரணும். நல்லதை பேசுவது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க எதை பேசுறீங்களோ அது ஒரு வைப்ரேஷனை உண்டாக்குது. பாசிட்டிவ் வைப்ரேஷன். நல்லதை பேசினா பாசிட்டிவ் வைப்ரேஷன், கெட்டதை பேசினா நெகட்டிவ் வைப்ரேஷன். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையையும் குறித்து நியாய தீர்ப்பிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று பைபிள் எழுதி வச்சிருக்காரு ஆண்டவர். பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் குறித்து நியாய தீர்ப்பின் நாளில் போய் கணக்கு ஒப்புவிக்கணுமா? ஆமாம். என்னெல்லாம் பேசி போடுறோம்? நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் குறித்து நியாய தீர்ப்பின் நாளில் கணக்கு ஒப்புவிக்கணுமா? அதனால தான் ஆண்டவர் பேசுகிறாரு, நீ நல்லதையே பேசிடு. லாபமோ நஷ்டமோ எதை பேசிடு? நல்லதை பேசிடு. கடந்த நாட்களில் நான் பொல்லதை பேசாதபடிக்கு கர்த்தர் என் வாயை கட்டுப்படுத்தினார். சில பெரியவங்கள்ட்ட, மூத்த ஊழியர்கள்ட்ட அவசரப்பட்டு எதையாவது ஒன்றை பேசி விடாதபடிக்கு கர்த்தர் நம்ம வாயை என்ன செய்ய வேண்டும்? அடக்க வேண்டும். சில நேரங்களில் டென்ஷனில் எதையாவது ஒன்றை பேசணும்னு வாய் வரைக்கும் வரும். அப்படி ஏதாவது வந்ததுன்னா அப்படின்னு துப்பிட்டு எதை பேசணும்? ஆமாம், நல்லதை பேசணும். கெட்டது தொண்டை வரைக்கும் வரும், கக்கி துப்பிட்டு நல்லதை பேசணும். பிசாசு கெட்டதை பேசுவதற்கு நம்மளை ரொம்ப தூண்டுவான். உங்களோட சொல்றதுக்கு என்ன இருக்கு? நம்ம பெரிய பாஸ்டர் வந்தார் முந்தானேத்து, இந்த வழியாக தான் வராரு. பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு மீட்டிங்கில் பேச வராரு. ஐயா வந்துருங்க வந்துருங்கன்னு சொல்லி நான் இங்கே அவருக்கு டீ போட்டு எல்லாம் பொருட்களெல்லாம் வச்சு வர்றது கொஞ்சம் லேட் ஆகிட்டு 11 மணி ஆகிட்டு. நான் வரலப்பா, நான் ரூமுக்கு போகிறேன். அவர் 72 வயசு ஆகிட்டு, டயர்ட் ஆகிட்டு. அவர் பக்கம் நியாயம் இருக்குது. வரலன்னு எனக்கு என்ன ஆகுது? நீங்கள் வரலன்னா பரவாயில்லம்மா, என்னமோ வருது. அப்படி நினைச்சிடக்கூடாது. அப்படி ஒன்றும் வாயில் நினைச்சக்கூடாது. ஸ்தோத்திரம். நீங்கள் வரலன்னா அப்புறம் அப்படி வருது. அவர் நியாயத்தை சொல்கிறார். 11 மணிக்கு மேலே அப்படி வரக்கூடாதுப்பா. ஐயாவுக்கு 72 வயசு ஆகிட்டலாப்பா. 7 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வரலாம்ப்பா, முடியலப்பா. என் வீட்டை தாண்டி தானே போனீங்க, என் வீட்டுக்கு வர மாட்டாங்கன்னு எனக்கு பொங்கி வருது. நல்ல வேளை கர்த்தர் என் வாயை என்ன பண்ணாரு? கோபத்தில் சண்டையில் இல்லை, ஒரு பாசத்தில் தான்.
பாசத்திலையுமே அறிவில்லாம வார்த்தை எழுந்திடக்கூடாது. சில ஆட்கள் பாசத்துல வார்த்தையை விட்டுருவாங்க, கோபத்துல இல்ல. ஓவர் பாசத்துல என்ன வந்துடும், அப்படி கூட விடக்கூடாதுன்னு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். நல்லதை மட்டும்தான் நம்ம வாயில் என்ன பண்ணணும். அப்படின்னா நானும் அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், ஸ்ட்ரைக் பண்ணுவேன், அப்படி அந்த அப்படி வார்த்தையை வெடிச்ச கூடாது. இங்க வரைக்கும் வந்தது, இங்க வரைக்கும் வந்தது. நான் டென்ஷன்ல பேசினா நடந்துகிட்டே பேசுவேன், நடந்துகிட்டே ரோட்டு வரைக்கும் வந்துட்டேன். கர்த்தர் நல்லவர். நல்ல வேளை தப்பா ஒன்றும் பேசாதபடிக்கு எரிஞ்சாரு, என் வாயை அடைச்ச. பாருங்க, பிசாசு கெட்டதை பேசுவதற்கு நம்மளை தூண்டி தொண்டக்குழி வரைக்கும் அந்த வார்த்தையை கொண்டு வருவான். சிலர்லாம் தாங்க முடியாம பொறுக்க முடியாம டவார்னு வார்த்தையை விட்டுருவாங்க. விட்ட வார்த்தையை பல வருஷம் எய்தாப்புலன்னு கேட்டவங்க மனசுலயே வச்சு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நெகட்டிவ் வேர்ட்ஸ் மேக்ஸ் நெகட்டிவ் வைப்ரேஷன். என்னைய மாதிரி ஆளெல்லாம் ஒன்றுக்கு ஒரு வார்த்தைக்கு ஒரு வார்த்தை கூடுதலாக சொல்லிட்டாங்கன்னா, இந்த யானை மாதிரி நெஞ்சிலேயே சொல்லும், யானையை சொல்லும், யானை நெஞ்சிலேயே வச்சிருக்கோம். என்னைக்கு அந்த ரோட்டை கிராஸ் பண்ணுறீங்க அன்னைக்கு உன்னைய போட்டு மிதிக்கும்பாங்க. அது நான் கெட்ட புத்தி தான், நல்ல புத்தி இல்லை. ஆனாலும் சில ஆட்களுக்கு சில வார்த்தையை சொல்லிட்டாங்கன்னா அதை நெஞ்சிலேயே வச்சிருக்கோம். என்னைக்கு நாளும் இப்படி பேசினவன் தானே, என்னைக்கு நாளைக்கு இவர் நம்மளை இப்படி சொன்னவ தானே. நான் சொல்கிறேன், இந்த பிரச்சனையே வேண்டாம், நம்ம அந்த வார்த்தையை என்ன பண்ண வேண்டாம், பேச வேண்டாம். வார்த்தைகள் கொல்லும், வார்த்தைகள் உயிர்ப்பிக்கும். வார்த்தைக்கு அந்த சக்தி இருக்குது. அமெரிக்காவில் ஒரு சம்பவம் நடந்தது, உண்மை சம்பவம். இந்த மாதிரி மனதளவில் உள்ளதை ஆராய்ச்சி பண்ணுற ஒரு சயின்டிஸ்ட்டு மரணம் சம்பந்தமான ஒரு ஆராய்ச்சி பண்ணணும். அதுக்காக யாராவது மறிக்கிறதுக்கு ஆயத்தம் மறிங்கன்னா வாங்கன்னு கூப்பிட முடியுமா? முடியாது. அப்போ மரண தண்டனைக்கு உள்ள ஒரு ஆளை போய் அரசாங்கத்தில் எழுதி கொடுத்து, இவரை கொஞ்சம் தாங்க, இது மரணம் சம்பந்தமான ஒரு டெஸ்ட்டு, செத்தாலும் செத்துருவாங்க, அதனால் மரண தண்டனைக்கு உள்ள ஆள்னா பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அவரை போய் கேட்குறாங்க. சரி, அப்போ ஒரு மாதம் போருங்க, அடுத்த மாதம் தான் இவருக்கு மரணம் தண்டனை பொறுத்திருக்காங்க, குறிக்கப்பட்ட நாள் வருது. அன்னைக்கு அவர் அந்த டெஸ்ட்டுக்கு உட்படுத்துகிறாங்க. என்ன, அந்த ஆளை கூப்பிட்டு ஒரு சேரில் உட்கார வச்சு அவர்கிட்ட சொல்கிறாங்க, காட்டுறாங்க. ஒரு ரூமில் ஒரு பாக்ஸை திறக்காங்க, உள்ள ஒரு நாகப்பாம்பு. இந்த நாகப்பாம்பை அவங்க மேலே விடுவோம், இது மிகுந்த விஷம் உள்ளது, இது கொத்தின உடனே நாங்கள் உங்களை காப்பாற்ற பார்ப்போம், இது ஒரு டெஸ்ட்டு அப்படின்லாம் அவர்கிட்ட சொல்கிறாங்க. சொல்லி அவர் கண்ணை மூடிட்டாங்க. கடைசியாக அவர் பார்த்தது என்னதே, நாகப்பாம்பை, கருநாகப்பாம்பை பார்த்தா கண்ணை மூடிட்டாங்க. இப்போ அந்த பாம்பை தூக்கி அவர் மேலே போடுறாங்க. அந்த பாம்பு பல் பிடுங்கப்பட்ட பாம்பு, அந்த பாம்புகிட்ட என்ன கிடையாது, விஷமே கிடையாது. இப்போ அந்த பாம்பை மேலே போட்டுட்டு ஒரு பின் எடுத்து அவர் கையில் சடக்குன்னு ஒரு குத்து குத்திட்டு பாம்பை எடுத்துட்டாங்க. பாம்பு கொத்திட்டுன்னு அவர் என்ன செய்றாரு, பயப்படுறாரு. கொஞ்ச நேரத்தில் வாயில் நுர தள்ளி செத்துட்டார். அந்த கைதி செத்துட்டான். உன்னச்சம் நடந்தது. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, இல்லை பயத்தினால தான் இறந்துட்டாரு அப்படின்னு நினைக்காங்க. ஆனால் அந்த பாடியை தூக்கிட்டு போய் அந்த பிளட்டை எடுத்து டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த ரத்தத்தில் உண்மையான விஷப்பாம்பினுடைய விஷம் கலந்து தான் அந்த ஆள் செத்துருக்காரு. ஆனால் இவங்களுக்கு தெரியும் அந்த பாம்பு என்ன செய்யலை, கொத்தவே இல்லை. அந்த பாம்பு கொத்துறதுக்கு பல்லும் இல்லை, பல் பிடுங்கப்பட்ட பாம்பு. அப்புறம் எப்படி இந்த விஷம் வந்தது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணா, ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை நம்பினான்னா அவனுடைய நம்பிக்கைக்கு ஏற்றபடியான ஒன்றை உருவாக்குகிற சக்தியை உடையதாக இருக்கிறது மனித மூளை என்று கண்டுபிடிச்சாங்க. ஒரு வார்த்தையை ஒரு மனுஷன் நம்பினான்னா அது அங்கே இல்லவே இல்லை என்றாலும் அதை உருவாக்கக்கூடிய சக்தி அந்த மூளைக்கு, மனித மூளைக்கு இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. உண்மையில அந்த பாம்பு கொத்தலை, அப்படியே கொத்தினாலும் அந்த பாம்புகிட்ட பல்லு இல்லை, அப்படியே பல்லு இருந்தாலும் அந்த பாம்பு விஷம் இல்லை. ஆனாலும் அவன் ரத்தத்தில் எப்படி அந்த விஷம் வந்ததுன்னு பார்த்தா, இவன் அந்த வார்த்தையை நம்பினான். பாருங்க, இது கருநாக பாம்பு, கொத்துனா செத்துருவாங்கங்கிற வார்த்தையை நம்பினான், கொத்திட்டுன்னு நம்பினான், ஒரு பின்னு குத்துனதை நம்பினான். அவன் நம்பினதுனால அவனுடைய மூளை அவனுடைய உடம்புல ஒரு விஷத்தை உண்டாக்கி அந்த விஷம் அவனை கொன்றது. ஒரு வார்த்தையை நம்பினதுனால அன்னைக்கு அந்த கைதி செத்தான். பாம்பு கடிக்கல, விஷம் இல்லை, ஆனாலும் அவனுடைய உடம்பு அந்த விஷத்தை உருவாக்கி அவனை கொன்றது.
ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன், ஒரு விஷத்தை உருவாக்கி ஒருவனை கொல்ல முடியுமானால், நீங்கள் சொல்லுகிற நற்செய்தி ஒருவனுடைய வாழ்க்கையில மருந்தை உண்டாக்கி எப்பேற்பட்ட வியாதியவும் குணமாக்க முடியும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உண்மையிலே வியாதியா இருக்கிற ஒருத்தண்ட போய் நீங்க சுகமாயிருவீங்க, இயேசு உங்களை சுகமாக்குறார், எனக்கு சுகம் தந்தார், உங்களையும் சுகமாக்குவார் என்று சொல்லுகிற வார்த்தையை ஒரு மனுஷன் நம்புவான் என்றால், உண்மையிலே வியாதி இருந்தாலும் அவனைத்தானே சுகமாக்கி கொள்ளுகிற மருந்து அவனுக்குள்ளே உருவாகி அவனை குணமாக்கும். அல்லேலூயா. அதுலயும் கூடுதலா இயேசுவை சொல்லும் போது, இயேசுவை விசுவாசிக்கும் போது நிச்சயமாகவே அவன் சுகமாவான். எப்படி ஒரு நெகட்டிவான வார்த்தை விஷமில்லாத ஒரு உடம்புல விஷத்தை உண்டாக்குதோ, அப்படியே உண்மையாகவே நோய் இருக்கிற ஒரு உடம்புல இயேசுவின் இரத்தத்தை சொல்லும் போது அது அந்த நோயை குணமாக்குகிற மருந்தை உருவாக்கி அவனை குணமாக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இந்த நற்செய்தியை தான் சொல்லுங்கன்னு சொல்றோம். இந்த நற்செய்திக்கு பேர் தான் சுவிசேஷம். இந்த நற்செய்திக்கு பேர் தான் காஸ்பல். இன்னைக்கு உலகத்தில் எங்க திரும்பினாலும் துர்ச்செய்தி, நற்செய்திக்கு இடமே இல்லை. பேப்பர் எடுத்தா சதக் சதக் என்று குத்தினான், கலகல என்று ரத்தம் வந்தது, இரத்த வெள்ளத்தில் கிடந்தார், பேருந்து நசுக்கி 3 பேர் பலி. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பாருங்க, நம்மளை அப்படியே அப்படியே மனசை ஒரு மாதிரி அலக்களிக்கிற வார்த்தையா இருக்கும். ஒருத்தனும் பேப்பர் வாங்கி படிக்க மாட்டேங்கான். அதில் உள்ள அந்த அந்த முக்கியமான சாவு வார்த்தைகளை, இவன் இவளோடு ஓடினான், அவள் அவனோடு ஓடி, இந்த வார்த்தையை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பேப்பரில் அடித்து அதை மட்டும் தனியாக தொங்க போட்டிருப்பாங்க. நீ இதை பார்த்து எதை வாங்கி படிக்கணும்? பேப்பரை வாங்கி படிக்கணும். நீங்கள் இந்த ஸ்க்ரோல் பண்ணுறீங்கள, நல்ல வார்த்தை அதிகமாக இருக்கா தீமையானது அதிகமாக இருக்கா? கொஞ்சம் யோசித்து பாருங்க பார்ப்போம். இன்னைக்கு ஜனங்களும் சரி அந்த தீமையை தான் ரொம்ப அதிகமாக என்ன செய்கிறாங்க, விரும்பி பார்க்குறாங்க. ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறதுல, அவ்வளோ சொல்கிறதுலையோ, அதை கேட்குறதுலையோ, அதை பல பேருக்கு பரப்பி விடுறதுலையோ ஆர்வம் குறைந்து, ஏதாவது பொய் ரொம்ப மோசமான காரியங்கள் ஏதாவது இருந்தால் அதை பரப்பி விடுறதுல தான் ஆட்களும் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க. இயற்கையாகவே தீமையை பரப்புகிறதுல தீவிரமாக இருக்கிறார்கள் ஜனங்கள். ஆனா இந்த ஒரு கூட்டத்தின் இடத்துல கர்த்தர் வந்து, நீங்க நல்லதை பேசுவீங்களா, நீங்க நல்லதை பரப்புவீங்களா, சுவிசேஷத்தை சொல்லுவீங்களா, உங்களை சொல்லுவீர்களா, இயேசுவை சொல்லுவீர்களா என்று ஆண்டவர் எதிர்பார்த்து நிற்கிறார். அல்லேலூயா. கெட்டதை பேசுவதற்கு எவ்வளவோ இருக்கலாம், நான் நல்லதை மட்டும் தான் பேசுவேன் அப்படின்னு இன்னைக்கு தீர்மானம் எடுத்தீங்கன்னா, அடுத்த 6 மாசம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு ஆத்துமாக்களை தருவார். உங்க வார்த்தை வலிமையானது. உங்க வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தைகள் நல்ல வைப்ரேஷனை உண்டாக்கும், ஜீவனை பிறப்பிக்கும். நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதலா இருக்கும். வாயை திறந்தா என்ன வார்த்தை வரட்டும்? நல்ல வார்த்தை வரட்டும். நல்லதை பேசு, நம்மை பேசு. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்த நன்மையை சாட்சியா சொல்லுங்க. எனக்கு ஆண்டவர் இப்படி ஒரு அற்புதம் செய்தார், இந்த சாட்சி அநேகரை ரட்சிக்கும், அந்த சாட்சி சுவிசேஷமாய் கடந்து போகும், அந்த சாட்சி ஞானஸ்தானத்துக்கு நேரா ஜனங்களை நடத்தும். அல்லேலூயா. 3வது, இயேசுவை பேசுங்க. இயேசு உன்னை கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இயேசுவை பேசுங்க. நம்ம டிவி ஊழியத்தில் கோயம்புத்தூரில் அந்த ஏரியா பேர், அந்த ஏரியாவிலேருந்து ஒரு ஐயாவும் அம்மாவும் ராத்திரி ஒரு 9 மணிக்கு மேலே என்னை கூப்பிடுறாங்க. இந்த சம்பவம் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம டிவி ஊழியத்தில் ஆண்டவர் செஞ்ச அற்புதம். ஒரே ஒரு பையன் கல்யாணம் முடித்த சில நாட்களுக்குள்ள, சில மாதங்களுக்குள்ள மகனை கூட்டிகிட்டு போயிட்டா. தாயும் தகப்பனும் தனியாக உட்காந்துருக்காங்க. இவ்வளோ சொத்து, வீடு, வாசல், ஒத்தைக்கு ஒரு மகன். மருமகா வந்தா ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்கிறதுக்காக கோவப்பட்டு புருஷனை கூட்டிகிட்டு போயிட்டா. தனியாக அந்த அம்மா ஐயா வீட்டில் உட்காந்துருக்கா. நான் இதே மாதிரி பேசுகிறேன். பெத்த பிள்ளை உன்னை கைவிட்டு போவோம், மருமகன் கைவிட்டு போவோம், மருமகா கைவிட்டு போவா, இயேசு உன்னை கைவிட மாட்டாருன்னு சொல்கிறேன்.
இது டிவியை திருப்பிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஐயா அப்படி சோர்ந்து போய் உட்காந்துருக்காரு, பேசவே மாட்டேக்காரு. இந்த அம்மா டிவியை மாற்றிக்கிட்டு இருக்கும்போது நம்ம சேனல் போகுது, பெனியல் டிவி. இயேசு மட்டும் உன்னை விட்டுட்டு போக மாட்டாருன்னு சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு பல்ப் எரியுது. அப்போ இந்த இயேசு வேணுமே, அவங்க இயேசு அறியாதவங்க தான். அப்போ இந்த இயேசு வேணுமே. ஸ்தோத்திரம். அந்த நம்பரை பார்த்து என்னை கூப்பிட்றாங்க, நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன், அவங்களுக்கு ஜெபம் பண்ணி விட்றேன். ஒரே சந்தோஷம். திரும்ப திரும்ப கூப்பிட்டாங்க. நான் போய் அந்த குடும்பத்தை சந்திக்க முடியல, ஆனால் அவங்க கூப்பிட்டாங்க, வீட்டுக்கு நாள் செய்கிறோம், நீங்கள் வரணும். அவங்க ஜெபம் பண்ண அவங்களுக்காக. அவங்க மறுநாள் சொன்னாங்க, என் மருமகா திரும்ப வந்துட்டா வீட்டுக்கு. நம்ம சொல்கிற நல்ல வார்த்தை இந்து கிறிஸ்டின் முஸ்லீம்னு பார்க்காம யாவர் மேலும் பலன் செய்ய வல்லமை உள்ளதாக இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட ஒரே வேலை நல்லதை பேசிக்கிட்டே இரு. உன்னை சுற்றி எவ்வளவு நெகட்டிவ் வேர்ட்ஸ் வந்தாலும் நல்லதை பேசிக்கொண்டே இரு. அந்த நல்ல வார்த்தை பலன் செய்ய ஆரம்பிக்கும். பிசாசு தோற்று போவான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்லதை பேசு, நம்மை பேசு, உன்னை பேசு, இயேசுவை பேசு. பேசிக்கிட்டே இரு, சுவிசேஷத்தை பேசிக்கிட்டே இரு. அது ஜனங்களை ரட்சித்து கொண்டே இருக்கும். அவர்களை ஆண்டவர் அண்டையில் நம்ம நடத்துவோம். அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்பர் 2, இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறது லாபமா நஷ்டமா? 2 வசனம் சொல்லுவேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 10:29, 8:35. 2 வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா? 10:29 வாசிங்க பார்ப்போம். மார்க் 10:29. அதற்கு இயேசு பிரயுத்தரமாக, இந்த 2வது பாயிண்ட் வந்து லாபமா நஷ்டமா, சுவிசேஷத்தினால லாபமா நஷ்டமா? வாசிங்க 10:29. அதற்கு இயேசு பிரயுத்தரமாக, அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் வீட்டையாவது, நல்ல கவனிங்க, நம்பர் 1 வீட்டையாவது, நம்பர் 2 சகோதரையாவது, நம்பர் 3 சகோதரிகளையாவது, நம்பர் 4 தகப்பனையாவது, நம்பர் 5 தாயையாவது, நம்பர் 6 மனைவியையாவது, நம்பர் 7 பிள்ளைகளையாவது, நம்பர் 8 நிலங்களையாவது. வாசிங்க. விட்டவன் எவனும் சுவிசேஷத்திற்காக இந்த 8 காரியங்களை விட்டவன் எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் அதோடு மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. 29ஆம் வசனத்துல 8 காரியம் சொல்லுவாரு, 30ஆம் வசனத்துல 7 காரியம் தான் சொல்லுவாரு. 1 விட்டுருவாரு. எதை விட்டுருவாரு? 29ஆம் வசனத்துல 8 காரியத்தை விட்டா உனக்கு ஆசீர்வாதம் சொல்லுவாரு. ஆனா 30ஆம் வசனத்துல 7 தான் திரும்ப தருவேன் பாரு, 1 திரும்ப தரமாட்டேன் பாரு. மனைவி ஒரு தடவை கொடுத்தா கொடுத்ததுதான், மனைவியை திரும்ப திரும்ப கொடுக்க மாட்டாரு. அதனால கிடைச்ச உடனே பத்திரமா நினைச்சுக்கணும். ஆமா, உங்களுக்கு மனைவி சொல்ற மாதிரி உங்களுக்கு கணவன் ஒன்று தான் கொடுப்பாரு. ஒன்று எப்படி வச்சுக்கணும்? பத்திரமா வச்சுக்கணும். இல்லை தொலைச்சிட்டேன், அது அங்கே போயிட்டாரு இங்கே போயிட்டாரு, நான் இன்னொன்று வச்சுக்கிறேன், வாய்ப்புள்ள ராஜா. சரி, நீங்கள் பல்ல காட்டாதீங்க, மேட்ருக்கு வாங்க. சுவிசேஷத்தின் நிமித்தம் இழந்தா அது நஷ்டம் இல்லை, அதை 100 மடங்காய் திரும்ப தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்ப சுவிசேஷத்தின் நிமித்தமா எதை இழந்தாலும் அது இழப்பு இல்லை, அது ஆண்டவர் 100 மடங்காய் திரும்ப தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க சுவிசேஷத்தின் நிமித்தம் அப்படி ஏதாவது இழந்திருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் தாயை இழந்தவர் உண்டா? தகப்பனை இழந்தவர் உண்டா? வீட்டை இழந்தவர்கள் உண்டா? சகோதரனை இழந்தவர் உண்டா? சகோதரிகளை இழந்தவங்க எதை இழந்தாலும் அதை நான் உங்களுக்கு திரும்ப தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கார். மாத்திரமல்ல, அதோடு கூட மறுமையில நித்திய ஜீவனையும் என்ன செய்வேன்? தருவேன். அப்ப சுவிசேஷத்திற்காக எதையாவது உன்னை இழந்தா அது நஷ்ட கணக்கில் வராது, அது மகா பெரிய 100 மடங்கு லாப கணக்குக்கு திரும்பும். அல்லேலூயா.
நீங்க சுவிசேஷத்திற்காக இழக்க ஆயத்தமாகுங்கள். அப்படி எதையாவது நீங்க இழந்திருப்பீங்கன்னா நீங்க பாக்கியவான்கள். நான் அப்படி இழப்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அதனாலே எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நான் தைரியமாய் நம்பி இருக்கிறேன். சுவிசேஷத்திற்காக என் படிப்பை இழந்தேன், என் அழகை இழந்தேன், முடியை இழந்தேன் அப்படிலாம் சொல்றதை தாண்டி இழக்க முடியாத ஒன்றை குறித்து 8ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனத்தில் சொல்றாருப்பா. இதெல்லாம் கூட ஒரு மனுஷன் இழந்துருவான். அதே மார்க் 8:35 வாசிங்க. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன், ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். சுவிசேஷம் அறிவிச்சா அடிச்சிருவாங்க, பிடிச்சிருவாங்க. அதனால என் ஜீவனை இழக்க மாட்டேன்னு சொல்றவன் அதை என்ன பண்ணிடுவான்? இழந்துரும். சுவிசேஷத்திற்காக என் உயிரையும் கொடுப்பேன்னு சொல்றவன் தன் ஜீவனை ரட்சித்துக் கொள்வான்னு பைபிள்ல போட்டிருக்கு. இதை நீங்க எப்படி விளங்கி கொண்டாலும் சரி, இன்னைக்கு நல்ல ஃபேன் போட்டு கீழே மேட்டு போட்டு ஃபால் சீலிங் போட்டு உங்களை நல்லா உட்கார வச்சா இயேசு நல்லவர்னு சொல்வீங்க. துப்பாக்கி முனையில இயேசுவை மறுதளிச்சிருன்னு சொன்னா எத்தனை பேர் இயேசு நல்லவர்னு சொல்வீங்களோ எனக்கு தெரியல. இன்னைக்கு நல்லா எல்லாம் சௌரியமா வச்சு பின்னாடிலாம் சேர் போட்டு அந்த சேர்ல சில ஆட்கள்லாம் அப்படியே லேசா மயக்கத்தில் அப்படியே இருந்து வசனம் கேட்டு அப்படியே ஆராதிச்சா இயேசு நல்லவர்னு சொல்லுவீங்க. எத்தனையோ இடத்துல துப்பாக்கி முனையில வச்சு நிறுத்தும் போது அப்பவும் இயேசு நல்லவர்னு எத்தனை பேர் சொல்லுவீங்களோ எனக்கு தெரியல. அம்மாவை இழந்துருவான், அப்பாவை இழந்துருவான், அக்காவை இழந்துருவான், தங்கச்சி இழந்துருவான், மனைவியை கூட விட்டுருவான். தன்னை இழக்க ஒருத்தன் வருவானா? பைபிள் சொல்லுது, தன்னையே இழந்தாலும் அது நஷ்டம் அல்ல. சுவிசேஷத்தை நிமித்தம் இழந்தா அது ஆண்டவர் லாபமாய் ஜீவனாய் மாற்றி ஆசீர்வதித்து கொடுக்கிறார். பலமா ஆமென் சொல்ல மாட்டீங்களே. அந்த அங்க இன்னொரு வேர்டை கவனிக்கணும், என் நிமித்தமாகவோ சுவிசேஷத்து நிமித்தமாகவோ. அப்ப ஆண்டவர் தன்னை எதற்கு ஒப்பிடுறாரு? சுவிசேஷத்திற்கு ஒப்பனையா சொல்றாரு. இயேசு சுவிசேஷத்திற்கு இணையாக இருக்கிறார். இயேசு தன்னை சுவிசேஷத்திற்கு இணையாக காட்டுகிறார். சுவிசேஷம் இயேசுவுக்கு சமமானது. சுவிசேஷத்தை அடைந்தவர்கள் இயேசுவை அடைந்தார்கள். சுவிசேஷத்தை இழந்தவங்க இயேசுவை இழக்கிறார்கள். சுவிசேஷம் இயேசுவுக்கு சமமான ஒன்றாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனால ஒரு நாள் நஷ்டம். நான் இயேசுவை பற்றி சொல்ல போனேன், என்னை அடிச்சிட்டாங்க. இயேசுவை பற்றி சொல்ல போனேன், எங்கள் அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க. இயேசுவை பற்றி சொன்னதுனால எங்கள் அப்பா என்னை விட்டு போயிட்டாங்க. எங்கள் போனது போராத்தையும் ஆண்டவர் 100 மடங்கா உனக்கு திரும்ப தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ சுவிசேஷத்துக்காக நம்ம இழப்பதற்கு எப்போது நாம ஆயத்தமாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக சுவிசேஷம் என்னும் பாதரட்சை. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்கன்னா அங்க சர்வாயுத வர்க்கத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன் என்று சொன்னதுனால இந்த சுவிசேஷத்தினுடைய மேன்மையை நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல என்ன சொன்னேன்? சுவிசேஷம் என்றால் என்ன. ரெண்டாவது என்ன சொன்னேன்? இந்த சுவிசேஷம் லாபமா நஷ்டமானு சொன்னேன். இப்ப சொல்றேன், சுவிசேஷம் என்னும் பாதரட்சை. ஸ்தோத்திரம். 6:15 வாசிங்க. எபேசியர். சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும். இந்த சுவிசேஷம் என்னும் பாதரட்சையை கால்களில் என்ன பண்ணிக்கணுமா? தொடுத்துக்கோ. சுவிசேஷம் செருப்புக்கு சமமா இருக்கு. சுவிசேஷம் என்னும் பாதரட்சை. நீங்க அந்த அதிகாரம் முழுசையும் வாசித்தீங்கன்னா 10 to 18 வரைக்கும் வாசித்தீங்கன்னா சர்வாயுத வர்க்கத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ரட்சிப்பு என்னும் தலை சிரா, ஆவியின் பட்டயமாகிய வசனம், விசுவாசம் என்னும் கேடயம், நீதி என்னும் மார்க்கவசம், அப்புறம் சத்தியம் என்னும் கச்சை. யுத்தத்துக்கு போறவன் இவ்வளத்தையும் மாட்டிக்கிட்டு செருப்பு இல்லாம போனோம்னா, யுத்தத்துக்கு போறவன் இவ்வளவு மாட்டிருக்கான். தலைச்சிரா, ஹெல்மெட்டு, ஆவியின் பட்டயம், விசுவாசம் என்னும் கேடயம், நீதி என்னும் மார்க்கவசம், சத்தியம் என்னும் கச்சை, இவ்வளத்தையும் கட்டிக்கிட்டு காலில் என்ன இல்லை? காலில் என்ன இல்லை? ஷூஸ் இல்லை, ஷூ இல்லை, செருப்பு இல்லை. இப்போ ஒருத்தன் யுத்தத்துக்கு போறான்.
போக முடியுமா? முடியும். ஆனா ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாம நிறைய பேர் சுருண்டு விழுறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாம பின்வாங்கி போறாங்க. ஏன்னு பாருங்க, அவங்க சுவிசேஷம் அறிவிக்கவே மாட்டாங்க. சுவிசேஷம் அறிவிக்கிற பாதரட்சை அவர்களுக்கு இல்லை என்றால் ஆவிக்குரிய யுத்தத்தில் உங்களால நிலை நிற்க முடியாது. ஏதோ 6 மாசம் 8 மாசம் வண்டி ஓடும், அல்லது 1 வருஷம் 2 வருஷம் கூட தாக்கு பிடிக்கும். ஆனா தொடர்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில உங்களால வெற்றி பெற முடியாது. ஏனென்றால் தொடர்ந்து முன்னேறி போவதற்கு சுவிசேஷம் என்னும் பாதரட்சை உங்களுக்கு இல்ல. ஒரு சுவிசேஷம் அறிவிக்கிற நபரால் மட்டும்தான் எத்தனை வருஷம் ஆனாலும் தொடர்ந்து விசுவாசத்தை காத்து கொண்டு ஆவிக்குரிய யுத்தத்தில் ஜெயம் எடுத்து நிலை நிற்க முடியும். ஏன் பின்மாற்றம்? ஏன் இயேசுவை மறுதலிக்கக்கூடிய நிலைமை? இந்த கையில எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க? இங்கே அமர்ந்திருந்த அநேகரை இன்றைக்கு காண முடியவில்லையே. ஏன்? அவர்கள் எங்கே போனார்கள்? அவர்கள் சுவிசேஷத்தை மறந்தார்கள். அதனாலே அவர்களாலே தொடர்ந்து வெற்றி வாழ்க்கை வாழ முடியல. பிசாசு அடிச்சுட்டு போயிட்டான். காலப்போக்கில் அவங்களால தொடர்ந்து முன்னேறி போக முடியாதபடிக்கு ஆவிக்குரிய யுத்தத்திலே ஆங்காங்கே தோற்கடிக்கப்பட்டார்கள், சிறைச்சேதம் செய்யப்பட்டார்கள், பின்வாங்கி போனார்கள், பரலோகத்தை இழந்தார்கள். இன்னைக்கு நீங்க சுவிசேஷம் சொல்லலைன்னா என்ன பாஸ்டர், நான் பாட்டுக்கு இயேசுவேன் ஜெபம் பண்ணிட்டு போறேன், ஒன்னாலையும் நிலை நிற்க முடியாது. உன் பிள்ளைகளும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை தாக்கு பிடிச்சு நிற்க முடியாது. நீங்க சொல்ற சுவிசேஷம் உங்க பிள்ளைகளை தொடர்ந்து விசுவாசத்தில் நிலைத்திருப்பதற்கு உதவியாக இருக்கும். எங்க அடுத்த தலைமுறை உன்னை காப்பாற்றுறதே கஷ்டம் சுவிசேஷம் இல்லை என்றால். சுவிசேஷம் என்னும் பாதரட்சையை தொடுத்து கொண்டிருப்பாயானால் எத்தனை எதிரிகள் வந்தாலும் கல்லோ முள்ளோ ஏறி மிதிச்சு நடந்து போய்கிட்டே இருப்ப. நீ சுவிசேஷம் அறிவிக்கிற குணம் உனக்கு இருக்குமானால், இயேசுவின் அன்பை சொல்லுகிற பழக்கம் உனக்கு இருக்குமானால், எத்தனை எதிரிகள் வந்தாலும் ஏறி மிதிச்சு போய்கிட்டே இருப்ப. கல்லோ முள்ளோ மிதிச்சு நடந்து போய்கிட்டே இருப்ப. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் போராட்டம் வந்தாலும் ஜெயிச்சு முன்னேறி போய்கொண்டே இருப்பாய். சுவிசேஷம் அறிவிக்கிற பாதரட்சை நீ தொடுத்திருந்தால். சுவிசேஷம் அறிவிக்கிற என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் ஆண்டவர் ஒன்றுமே இல்லாத போது சுவிசேஷம் நல்லா அறிவிப்பாங்க. கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட வந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சு உங்களுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ வந்துடும். அப்புறம் நீங்கள் கொஞ்சம் பெரிய ஃபெமிலியர் ஃபிகர் ஆகிடுவீங்க, காசு பணம் வந்துடும், நகை பெருசாக 8 பவுன் முறுக்கு செயின்லாம் போட்டு நீங்கள் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் நல்ல பிரைட்டாக கொஞ்சம் ஆன உடனே தெருவில் இறங்கி இயேசுவின் அன்பை சொல்வதற்கு கொஞ்சம் என்னவா இருக்கும், கொஞ்சம் கூச்சப்படும். நம்மளை என்ன நினைப்பாங்க, ஊருக்குள்ள நம்மளை என்ன சொல்லுவாங்க, அட டேஸு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ எப்படி இருந்த, அன்னைக்கு இந்த ஊர் உன்னை என்ன சொல்லுச்சு, அன்னைக்கு நீ இயேசுவை தேடி இந்த சர்ச்சுக்கு வரப்போய் தானே கர்த்தர் உன்னை உயிரை கொடுத்து காப்பாற்றி நல்லா வச்சாரு. இன்னைக்கு நீ சங்கிலி கம்மல் இதெல்லாம் போட்டு நீ கொஞ்சம் தோரணை ஆன உடனே உனக்கு இறங்கி சுவிசேஷம் சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கா? சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ பார்த்தேன். கோட்டு சூட்டு எல்லாம் போட்டு ஜம்முன்னு ஒரு ஆள் நிற்காரு. உத்து காலை பார்க்க செருப்பு இல்லை. கோட்டு சூட்டெல்லாம் போட்டு செருப்பு இல்லாமல் நின்னா அந்த ஃபோட்டோ எப்படி இருக்கும்? அந்த ஃபோட்டோ எப்படி இருக்கும்? புரியுதா உங்களுக்கு நான் சொல்கிறது? அட்லீஸ்ட் ஒரு சாக்ஸாவது போடணும்ல. வெறுங்காலோட நின்னா அந்த மாதிரி தான். சுவிசேஷம் என்னும் பாதரட்சை இல்லாமல் ஒரு கிறிஸ்தவன் வாழ்ந்தால் ரொம்ப காலம் நிலைச்சு நிற்க முடியாது. ஆவிக்குரிய போராட்டத்தில் பிசாசு அடிச்சு கொண்டு போயிடுவான் வெள்ளத்தில். நான் வேகமாக சொல்கிறேன். 4வது, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் தேவனுடைய பார்வையில் எவ்வளவு அழகாக இருக்குன்னு ஆண்டவர் கேட்குறார். 3 வசனம் சொல்கிறேன், வாசிக்க நேரம் இல்லை, குறிச்சிக்கோங்க. ஏசாயா 52:7, நாகூம் 1:15, ரோமர் 10:15. ஏசாயா 52:7, நாகூம் 1:15, ரோமர் 10:15. நற்காரியங்களை கூறி சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் தேவனுடைய பார்வையில் எவ்வளவு அழகா இருக்கு. சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள் தேவனுடைய பார்வையிலே அழகானவர்கள். மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவன் இருதயத்தை பார்ப்பார்னு போட்டிருக்கு. இந்த வசனத்தின்படி பார்த்தா மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவன் எதை பார்க்குறாரு? காலை பார்க்குறாரு. ஒருத்தங்க தேவனுக்கு பிரியமா இருக்காங்களான்னுங்கிறத ஆண்டவர் எங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு? அவங்க காலை பார்க்கிறார். முழு உடம்புலையும் அழுக்கா ஒரு இடம் இருக்குன்னா அது எந்த இடம் தான்?
காலு தான். கண்ட இடத்துக்கு நடந்து கண்டதையும் மிதிச்சு காலு தான் முதல்ல வம்பாகும். ஆமாம், உதட்டு வெடிச்சா கண்ணை வெடிச்சா உடனே கவனிப்போம். கால் வெடிச்சு கிடக்கும், கீரலாக இருக்கும். அதை என்ன செய்ய முடியாது, கண்டுக்க முடியாது. பேர் என்ன செய்ய, அதோடு தான் அலைவனமே. ஸ்தோத்திரம். காலை நம்ம ரொம்ப அழகு பார்க்கறது இல்லை. காலுக்கு யாரும் கிரீம் போட்டு தடவி பவுட்ரு போடுவது இல்லை. ஆனால் கர்த்தர் எதைத்தான் அழகாக பார்க்குறாராம், கர்த்தர் எதைத்தான் அழகாக பார்க்குறாராம், சுவிசேஷகருடைய பாதங்களை. அந்த வசனத்தை நீங்கள் வாசித்தா கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரோமரில் வாசிங்க பார்ப்போம், 10:15. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள், முகங்கள். அப்படியா போட்டிருக்கு, பாதங்கள். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதி இருக்கிறதே. எங்க எழுதி இருக்குது? நாகும் 1:15 எழுதி இருக்கிறது. ஏசாயா 52:7 எழுதி இருக்கிறது. ஆண்டவர் கால்களை பார்க்கிறார். உங்க காலை பாருங்க, நல்ல அழகா வலுவலுன்னு இருந்ததுன்னா நீ சுவிசேஷமே அறிவிக்கல. இயேசுவுக்காக உன் கால்கள் மலையில் நடந்தது, பள்ளத்தாக்கில் நடந்தது, நதிகளுக்குள்ள நடந்தது, கல்லுக்குள்ள நடந்தது, முள்ளுக்குள்ள நடந்தது. இயேசுவின் நிமித்தம் உன் கால்கள் காயப்பட்டிருக்குமானால் உன் கால்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று கர்த்தர் அதை பார்த்து வர்ணிக்கிறவராக இருக்கிறார். என் பிள்ளை எனக்காக நடந்து என் மகன் எனக்காக ஓடி அவனுடைய கால்கள் எப்படி இருக்குது பார் என்று சொல்லி உங்க கால்களின் அழகை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்படுகிற தேவனாக இருப்பார். சுவிசேஷகருடைய பாதங்கள், அவர்கள் அணிந்து கொள்கிற பாதரட்சைகள். ஸ்தோத்திரம். இதெல்லாம் தேவனுடைய பார்வையில விலையேறப்பட்டதா இருக்கிறது. இந்த சுவிசேஷத்தின் மேன்மையை நீங்க தரித்து கொண்டு இந்த சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் உங்கள்கிட்ட இந்த 6வது மாசம் எதிர்பார்க்கிறார். 6 மாசம் போயிட்டு அடுத்த இருக்கிற 6 மாசத்துலயாவது சுவிசேஷத்தை சொல்லி ஒரு ஆத்துமாவை ஞானஸ்தானத்துக்கு வழி நடத்துவீர்களா? உங்கள் கூட படித்தவங்க, உங்கள் ஃப்ரெண்டு, ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு, வாட்ஸ்அப் ஃப்ரெண்டு, வேலை செய்கிற இடத்துல ஃப்ரெண்டு, தெருவில் உள்ள சொந்தக்காரங்க, ஊரில் உள்ள பந்தக்காரங்க, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசிக்கிறவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று தீர்க்கதரிசி கேட்கிறார். உங்கள் மூலமாய் கர்த்தருடைய புயம் வெளிப்பட தேவன் சித்தமாக இருக்கிறார். நீங்க சொல்ற நற்செய்தியை நிறைவேற்றுவதற்கு பரலோகம் ஆயத்தமாகி காத்திருக்கிறது. ஸ்தோத்திரம். எத்தனை சொல்லியிருக்கேன்? 4. 5வது ஸ்தோத்திரம். சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களை சீயோன் குமாரத்தி என்று கர்த்தர் கூப்பிடுறாரு. 6வது சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களை எருசலேமின் குமாரத்தியே என்று கர்த்தர் கூப்பிடுகிறாரு. சீயோன் குமாரத்திக்கும் எருசலேம் குமாரத்திக்கும் உள்ள வித்தியாசங்களை நீங்க ஸ்தோத்திரம் வசனம் சொல்றேன், எடுத்து படிச்சுக்கோங்க. ஏசாயா 40:9, ஏசாயா 41:27. சீயோன் குமாரத்தியேன்னு கூப்பிடுறாரு, எருசலேம் குமாரத்தியேன்னு கூப்பிடுறாரு. எவ்வளவு மேன்மையான அடைமொழிகளை சொல்லி அழைக்கிறார். 7வதாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இது கொஞ்சம் இது ஒரு பெரிய டாபிக், ஆனால் நான் சொல்லி முடிக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த சுவிசேஷம் அறிவிக்கிறவர்கள் புதிய ஏற்பாட்டு காலத்தில் டபுள் அனாயிண்டிங்க்கும் டபுள் பிளெஸ்ஸிங்க்கும் உரியவர்களாக இருக்கிறாங்க. இப்போ நான் முழுக்க பாஸ்டர், நான் முழு ஆசாரியன், லேவியன். எனக்கு வேறு ஏதாவது ஒரு வேலை பார்த்து அதனால் வருமானம் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. நான் ஒரு வேலை பார்த்தேன், ஒரு வருமானம் வந்தது, அதை வச்சு நான் பிழைக்கிறேன், அதோட சர்ச்சிலேருந்து ஒரு வருமானம் வருது, அதை வச்சு பிழைக்கிறேன்னு சொல்கிறதுக்கு நான் அந்த அழைப்புள்ளவன் இல்லை. நான் பச்சை பாஸ்டர். சுவிசேஷ ஊழியத்துக்குன்னு சிலர் முழு அழைப்பு. இப்போ மோகன் சிலாசரஸ் அண்ணனை எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் அவர் முழுக்க சுவிசேஷ, அவர் ஊருக்கு போய் கூட்டம் நடத்துவார், சுவிசேஷம் அறிவிப்பார். அவர் சபை நடத்துவாரா? சபை நடத்த மாட்டார். நான் போய் ஊருக்கு கூட்டம் போட மாட்டேன், ஆனால் 10 பேரை வச்சு கொட்டடிப்பேன். அந்த 10 பேரை 20,000 பேரை ஆக்குவேன், ஒரு வாடகைக்கு வீடு எடுப்பேன், அப்புறம் ஒரு இடத்த வாங்குவேன், ஒரு சர்ச்சை கட்டுவேன். இது என் அழைப்பு. இப்படி அழைப்பில் வித்தியாசம் உண்டு. அவர்கள் சுவிசேஷ ஊழியத்தை செய்வார்கள், நான் சபை ஊழியத்தை செய்வேன். ஆனால் ஒரு இடத்துல இந்த சுவிசேஷ ஊழியமோ இந்த சத்தியத்தை சபைக்குள்ளே என்ன பேசணும்?
சத்தியத்தை பேசுற ஊழியமோ ஒன்று சேரும். உங்களுக்கு தெரியுமா, இந்த சபையின் மேல அந்த அபிஷேகத்தை கர்த்தர் ஊற்றி வைத்திருக்கிறார். சுவிசேஷ ஊழியம் எல்லாரும் செய்ய வேண்டியது. சபை ஊழியம் அதற்காகவே அழைக்கப்பட்ட லேவியர்கள், ஆசாரியர்கள் செய்ய வேண்டியது. ஆனா நம்ம சபை மேல இந்த ரெண்டு அழைப்பையும் ஆண்டவர் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறார். நான் அதை ஒரு புதிய வெளிப்பாடாக பைபிள் படிக்கும்போது கண்டுபிடிச்சேன். எனக்கே பெரிய ஆச்சரியமா இருந்தது. ரோமர்கள் எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க, இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியும். ரோமர் 15:15 வாசிங்க பாப்போம். அப்படி இருந்தும் சகோதரரே புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாக மாறும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை, இங்க தான் கவனிக்கணும், தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாய் இருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனானேன். அல்லேலூயா. இந்த வேர்டை என்னைக்காவது பைபிள்ல படிச்சிருக்கீங்களா? சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியன். ஆசாரியன் சுவிசேஷ ஊழியத்தை நடத்த மாட்டான். சுவிசேஷ ஊழியத்தை நடத்துகிறவன் ஆசாரியனா இருக்க முடியாது, கூடாது. இதுதான் பழைய ஏற்பாடு. ஆனா புதிய ஏற்பாட்டில் ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் இறங்கி வருது. சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியன். அல்லேலூயா. ஆண்டவரா பார்த்து இந்த வெளிப்பாடை கொடுத்தா மட்டும்தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். மற்றபடி எத்தனை தடவை பைபிள் படித்தாலும் இந்த வசனத்தை தாண்டி போயிட்டே இருப்போம். இதுக்குள்ள ஒரு பெரிய ரகசியத்தை ஆண்டவர் வச்சிருக்காரு. குமனா கவுனி, சுவிசேஷ ஊழியம் என்பது டீச்சரு, டிரைவரு, கலெக்டர் எல்லாரும் செய்ய வேண்டியது. ஆனா ஆசாரிய ஊழியம் என்பது அதற்காக விசேஷமாய் அழைக்கப்பட்டவர்கள் செய்ய வேண்டியது. ஆனா இந்த வசனம் சொல்லுது சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியன். அப்ப அவன் மேல எந்த அனாயிண்டிங் வேலை செய்யுது? ஆசாரியத்துவ அபிஷேகமும் வேலை செய்து, ராஜரீக அனாயிண்டிங்கும் வேலை செய்து. உலகத்தில் ராஜாக்களா இருப்பாங்க. ஆசிரியர் மாணவர்களுக்கு ராஜா, கலெக்டர் அந்த மாவட்டத்துக்கு ராஜா, ஒவ்வொருத்தரும் அந்த ராஜரீக அபிஷேகம். டிரைவர் அந்த வண்டியில் போற எல்லா ஆட்களுக்கும் ராஜா. அவங்க ராஜரீக அபிஷேகம் வேலை செய்யும் போது அதனாலே ஒரு நன்மை வரும். ஆனா நான் ஒரு ஆசாரியனா இருக்கும்போது அந்த ஆசாரியத்துவத்துக்குரிய பலன் கிடைக்கும். ஆனா இங்க இந்த வசனம் சொல்லுது 15:15, இது ஒரு புதிய வெளிப்பாடு. எனக்கே ஆச்சரியமா இருந்தது. சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியன். அது யாரா புதுசா இருக்கு? எஸ், அவர்கள்தான் ராஜரீக ஆசாரிய கூட்டம். நீங்க 1 பேதுரு 2:9 வாசிங்க பாப்போம். அங்க அவங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்காருன்னு எழுதியிருக்காரு. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கவனிங்க. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்றாரு. யாரெல்லாம் அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை சுவிசேஷமா அறிவிக்கிறாங்களோ அவர்கள் மேல கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வைக்கிறாரு. அது என்ன அபிஷேகம் தெரியுமா? ராஜரீக ஆசாரிய கூட்டம். அவங்க ராஜரீகமாகவும் இருப்பாங்க. உலக பிரகாரமா தானியேல போற ஒரு வேலையும் செய்வாங்க. அதே நேரத்தில் சர்ச் பாஸ்டராகவும் மாறுவார்கள். அவங்க தான் அந்த 55 குடும்பம் ஒரு குறிக்கப்பட்ட காலத்தில் குறிக்கப்பட்ட இடத்துல போய் சுவிசேஷம் அறிவிச்சு ஒரு 10 ஆத்துமா 20 ஆத்துமாவை ஆதாயப்படுத்தி ஞானஸ்தானத்துக்கு நடத்தி அந்த கிராமத்தில் ஒரு சபையை நடத்துகிற ஆசாரியர்களாக ஒரு நாள் மாறுவார்கள். அல்லேலூயா. எந்த சபையும் இதை போதிக்காது. சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் ஒரு சபையை உருவாக்கி அந்த சபைக்கு கடைசி காலத்தில் நீங்க பாஸ்டரா மாறணும்னு எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் எந்த சபையுமே என்ன செய்யல, சொல்லல. இடத்த காலி பண்ணி அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறம் வேற யாரோ ரட்சிக்கப்பட்டு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருப்பாங்களே தவிர நீங்க ஒரு குறிக்கப்பட்ட கிராமத்துல சபையை ஆரம்பிச்சு அங்க ஊழியம் செய்கிற ஆசாரியர்களாய் மாறணும்னு எனக்கு தெரிஞ்சு முழு உலகத்திலையும் எந்த சபையிலையும் போதிக்கல. ஆனா கர்த்தர் இந்த சபையை அப்படி நடத்துறாரு. அந்த பெயர் கொடுத்த 55 குடும்பம் அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறம் இங்க உட்கார்ந்து கை தட்டிட்டு இருப்பீங்கன்னா உங்களை நானே கழுத்தை பிடிச்சி வெளி தள்ளிடுவேன். ரோட்டுக்கு அனுப்பல,
ஆண்டவர் சொல்ற கிராமத்தில் போய் ஊழியம் செஞ்சு ஆத்துமாதாயம் பண்ணி அங்கே சபை நெஞ்சிடணும், ஆரம்பிச்சிடணும். 10 பேரோ 20 பேரோ அங்கே நீங்கள் கொட்டை அடிக்கணும். காலையில் வேணா இங்கே வாங்க, சாயங்காலம் இயேசு அறியாத ஒரு கிராமத்தில் போய் நீங்கள் ஆசாரிய ஊழியத்தை செய்கிற பரிசுத்த ஜாதியாய் மாறிவிட வேண்டும். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்வீங்க? இதுதான் கர்த்தர் நம்ம சபை மேலே வைத்திருக்கிற அபிஷேகம். சாவர வரைக்கும் விசுவாசியாவே இருந்து அந்த போய் விட மாட்டோம். அப்படியே செத்தாலும் ஜெபம் பண்ணி உன்னை உயிரோட எழுப்பி போ, ஒரு சபையை ஆரம்பிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி உன்னை அனுப்பி சபையை ஆரம்பித்து நடத்தி ஊழியம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் 80 வயசு 90 வயசு 100 வயசில் உன்னை நல்லபடியாக செய்வோம், அடக்கம் பண்ணுவோம். அப்படியே என்ன இல்லாமல் வேற பாஸ்டர் வந்து அடக்கம் பண்ணாலும் மண்ணை தோண்டி எடுத்து உன்னை வெளியே கொண்டு வந்து உனக்காக உட்காந்து ஜெபம் பண்ணி என்ன சபை ஆரம்பிக்காமல் போயிட்டேன்னு சொல்லி உலுக்கி மண்ணெல்லாம் தட்டி குளிப்பாட்டி மறுபடியும் உன்னை கிராமத்துக்கு அனுப்பி சபை ஆரம்பிச்சாதான் உன்னைய சாகவே விடுவோம். சிரிக்கீங்கல்ல, இருங்க நான் யாரையாவது ஒருத்தரை நான் சாக விடாம பண்ணுதேன், அப்போ பாருங்க உங்களுக்கு தெரியும். இந்த சபையின் அபிஷேகம் உங்களை அப்படி சும்மா விட்டுறாது. நான் கரெக்டாக பேசுவேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் இந்த அழைப்பை இந்த அபிஷேகத்தை இந்த சபை மேலே வச்சு இந்த சபை ஆளு சொல்லாமல் கொள்ளாமல் பாதியில் போகுதப்பா, சபை உருவாக்காமல் போகுதப்பா, அந்த ஆத்மாவை திரும்பங்க அனுப்புங்க, சாவக்கூடாது ஆண்டவர் திரும்ப அனுப்புங்கன்னு சொல்ற. அப்புறம் அவர் நீதியின்படி அவர் திரும்ப அனுப்புவார். அப்புறம் நீ பெட்டியை தட்டுவ உள்ள கிடந்து ஏன் திறங்க ரொம்ப பேக்காடு புழுக்காடாக இருக்குன்னு சொல்லி நீ தட்டுவ. அப்புறம் நாங்கள் பிறகு பெட்டியை திறந்து உன்னை வெளியே 4 இழுப்பு செவிட்டில் இழுத்து ஒழுங்காக சொல்லும் போதே கீழ்ப்படியலாம்ல, இப்படி செத்து என் உயிர் எடுக்கேன்னு சொல்லி அதுக்கப்புறம் உங்களை ஒரு சபை உருவாக்குவதற்கு ஒரு கிராமத்துக்கு என்ன செய்யணும்? அல்லேலூயா. ஆண்டவர் என்ன ஒரு விசேஷமான அபிஷேகத்தை வச்சிருக்காரு பாருங்க. ராஜரீக ஆசாரிய கூட்டம், சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியன். This is only for our church. We are special in the sight of the Lord. ஏன் தெரியுமா? நம்ம சுவிசேஷத்தை இருதயத்தில் சுமந்து செல்வதற்கு தீர்மானம் பண்ணி இருக்கிறபடினால் கர்த்தர் நம் மூலமாய் மகிமைப்பட பிரியமா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் உங்க மனசுல வைக்கணும். அவர் சொன்ன வசனங்களை எல்லாம் நீங்க காத்து நிக்கணும். நீங்க இந்த சுவிசேஷத்திற்கு உரியவர்களாகவே பிறந்திருக்கிறீர்கள். சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். நீங்க போய் ஒரு சுவிசேஷத்தை சொல்லும் போது அங்க பிசாசால எதிர்த்து நிக்க முடியாது. சுவிசேஷத்தின் நிமித்தம் ஒரு வியாதியஸ்தனை ஜெபம் பண்ணீங்கன்னா எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் சுகமாகும். சுவிசேஷத்தின் நிமித்தம் ஒரு பேயை துரத்துனா எப்பேற்பட்ட பேயா இருந்தாலும் ஓடும். ஏனென்றால் அந்த சுவிசேஷத்திற்காகவே நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். சுவிசேஷத்திற்காக பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பிறப்புரிமையை பயன்படுத்தி நீங்க ஆத்துமாக்களை வென்றெடுக்க வேண்டும், கூட்டி சேர்க்க வேண்டும், சபையாய் மாற்ற வேண்டும். சுவிசேஷ ஊழியத்தை செய்கிற ஆசாரியர்களாக இந்த சபையார் மாற வேண்டும். அல்லேலூயா. அதற்கான பலனை அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். சுவிசேஷம் அறிவிக்க போகும்படி புறப்பட்டா ஸ்தோத்திரம், பரலோக படை உங்க பின்னாடி புறப்பட்டு வரும். உங்களுக்கு உதவி செய்யும்படியாக ரட்சிப்பை நிறைவேற்றுகிற தூதர்கள் உங்கள் சார்பாக இறங்கி வருவார்கள். தைரியமா சுவிசேஷத்தை சொல்லுங்க. நீங்க சொல்ற வார்த்தையை கனப்படுத்தி அற்புதங்களை நடப்பிப்பதற்கு தேவனும் தேவ தூதர்களும் பரலோகமும் உங்கள் பட்சத்தில் இருக்கிறது. நீங்க சுவிசேஷம் அறிவிக்கிறத குறித்து பயப்படாதீங்க. நீங்க ஒன்றும் பொய் சொல்லலையே. பொய்ய பேசுறதுக்கு எவ்வளவு பேர் எவ்வளவு வேகமா இருக்கான். பொய்ய சொல்லி எவ்வளவு ஏமாத்து வேலை பண்றான். பொய்யா பேசுறான். பொய்யா பேசுறவனுக்கு வெக்கம் இல்லை, மானம் இல்லை, சூடு இல்லை, சொர்ணம் இல்லை. நம்ம மெய்யை பேசுகிறோம். நாம தாங்க தலை நிமிர்ந்து பேசணும். உண்மையை பேசுற நாம இன்னைக்கு என்னமோ தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்கோம். பொய்ய பேசுறோம், பெரிய பந்தாவா அலைஞ்சிட்டு இருக்கான் ஊருக்குள்ள. அவன் தான் வெக்கப்படணும். சுவிசேஷத்தை பேசுகிற நாம போலீஸ் ஸ்டேஷனா இருந்தாலும் கோர்ட்டா இருந்தாலும் உண்மையை உறக்க சொல்ல வேண்டும். உண்மையை பேசுற நம்மெல்லாம் தில்ல அலையணும். இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். நீங்க ஈச் ஒன் கேட்ச் ஒன் இல்ல, ஈச் ஒன் பில்ட் ஒன் சர்ச். ஒவ்வொருத்தரும் ஒரு சபையை கட்டுகிறவர்களாய் மாறணும். ஏதோ ஒரு ஆத்மாவை ஆதாயப்படுத்துவதற்கு திண்டாடிட்டு இருக்கீங்க. வர்றப்பா பைபிளை மூடி பேகுள்ளே வச்சுட்டான், போதுண்டா ஒரு விட்டா பேசிக்கிட்டே இருக்கும். இப்போ தான் இப்போ இருக்கு பொறி கிளம்பி இருக்கு, வெறி கிளம்பி இருக்கு.
11 ஆகும்போது தான் இவருக்கு சூடு பிடிக்கும். எப்போ ஏன்பா நான் இப்படி கிடந்து கத்தணும்? எனக்கு என்ன வந்துட்டு? எனக்கு சோறு இல்லையா, தண்ணி இல்லையா? நான் ஏன் கிடந்து இப்படி கத்தணும்? இயேசுனுடைய இருதயம் ஆத்துமாக்களுக்காக துடிக்கிறது. ஆத்துமாக்களை ரட்சிக்கும்படியான அதிகாரத்தை கர்த்தர் உங்க கையில தான் கொடுத்து வச்சிருக்காரு. ஒரு தேவ தூதன்ட்டு ஆத்துமாதாயம் பண்ற வேலையை கொடுத்திருந்தா அவன் பட்டயத்தை உருவி இயேசுன்னு சொல்லி இல்லைன்னா வெட்டிடுவேன்னு சொன்னா அவ்வளவு பேரும் ஒரு நிமிஷத்துல நெஞ்சிடுவான். இயேசுன்னு சொல்லுவான், அப்படி ஆண்டவர் ரட்சிக்க விரும்பல. உங்களுடைய அன்பின் சுவிசேஷ வார்த்தைகளின் மூலமாக ஜனங்களை ரட்சிக்க கர்த்தர் பிரியமா இருக்கிறார். உங்க நன்னடத்தையின் மூலமாக, உங்க ஜெபத்தின் மூலமாக ஜனங்களை ரட்சிக்க கர்த்தர் பிரியமா இருக்கிறார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, உங்க வார்த்தையை நான் நம்பி நிற்கிறேன்ப்பா. உங்க வசனத்தின்படி நான் சுவிசேஷத்தை சுமந்து செல்கிறேன். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இந்த வருஷத்துக்குள்ள எனக்கு ஒரு ஆத்துமாவை தாங்க. ஆண்டவரே, எத்தனை பேர் கேட்பீங்க? முழங்கால் படிடுவோமா? அல்லேலூயா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் ஏ. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதம் ஏ. உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். உன்னை ரட்சிக்க, பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். உன்னை ரட்சிக்க, பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். என் ஜனமே, ஒரு ஆத்துமா பாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாரம் உண்டாவதாக. மனம் திரும்பு, இன்றைக்கும் இயேசுவின் இரத்தம் ஜனங்களின் பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. இயேசுவின் இரத்தம் இருந்தும் பாவிகளாய் ஒரு கூட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. சுகமாக்க ஒரு தெய்வம் இருந்தும் வியாதியோடு ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. ஆற்றி தேற்ற ஒரு இயேசு இருந்தும் துக்கத்திலே ஒரு கூட்டம் மாண்டு போய் கொண்டிருக்கிறதே. யார் அதற்கு பொறுப்பாவார்கள்? நீங்க தான் அந்த இரத்தத்தை சுமந்து செல்ல வேண்டும். நீங்க தான் அந்த ஆறுதலின் சுவிசேஷத்தை சுமந்து செல்ல வேண்டும். நீங்கள் தான் அவருடைய கண்ணீரை துடைக்கிற பாத்திரங்களாய் மாற வேண்டும். என் பாவத்தை தொலைக்க வழி இல்லையே என்று சொல்லி வாயில அழக குத்தி கொண்டு பல கிலோமீட்டர்கள் நடந்து ஒரு விக்கிரகத்தை போய் பார்ப்பதற்காக எவ்வளவு தன்னை வருத்தி கொள்ளுகிற கூட்டம் உங்க கண்களுக்கு முன்னாடி. அவங்கள்ட்ட போய், உன் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு ஒரு தெய்வம் இருக்காரியா, அவருக்கு நீ எந்த கஷ்டமும் இல்லாம உன் மனசை கொடுத்தா உன் பாவத்தை மன்னிப்பாரு. எனக்கு அவர் அப்படி செஞ்சாரு. நான் நடைய கொடுக்கல, முடிய கொடுக்கல, என் பாவத்தை இயேசு தொலைச்சாரு. இன்னைக்கு நான் பாவம் மன்னிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றேங்கிற சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு உங்களை சுத்தி எவ்வளவு மக்கள் இருக்காங்க. துயரத்தாம் உனக்காக தீய உன் வாழ்வு மாற, துயரத்தாம் உனக்காக தீய உன் வாழ்வு மாற, காயங்கள் உனக்காக
ஜனமே நீ மனம் திரும்பு. சபையே, சுவிசேஷம் அறிவிக்க இன்னைக்கு நீ ஒரு தீர்மானம் எடுப்பாயானால் உனக்கு ஆத்துமாக்களை கொடுக்க கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரே. அதுவும் சந்ததிக்கெல்லாம் ஆசீர்வாதமா இருக்குமே. அதுவும் வெற்றி வாழ்க்கைக்கான கேரண்டியா இருக்குமே. ஃபேஸ் வேல்யூ பார்க்காத, உன் பணத்தை பார்க்காத, உன் அறிவு, உன் அழகு, உன் ஸ்தானம், உன் திறமைய பார்க்காத, இயேசு உனக்காக சிந்தின இரத்தத்தை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாரு. உன்னால சுவிசேஷம் அறிவிக்காம இருக்க முடியாது. உங்களுக்கு தெரியும் அந்த ராம்குமார்னு ஒரு ஐயா, he is a gazetted officer, பச்சை இங்க்ல கையெழுத்து போடுறவர். இன்னைக்கு பென்ஷனே 5 டிஜிட்ல வாங்கிட்டு இருக்காரு. அவருக்கு தனியாக அம்பாசிடர் கார் கொடுத்தாலும் காரை பின்னாடி வர சொல்லிட்டு முன்னாடி நடந்து போவார். ஐயா, நீங்கள் ஆபீசர் காரில் வரலாமே. காரில் போனால் எப்படியா சுவிசேஷம் அறிவிக்க முடியும்? நடந்து போனால் தான் இயேசுவை சொல்ல முடியும்னு சொல்லி அரசாங்க காரை பின்னாடி வர சொல்லிட்டு டிராக்ஸை தூக்கிக்கிட்டு முன்னாடி நடந்து போய் இயேசுவின் அன்பை அறிவிக்கிற மனிதர்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளை நம்மளை சுற்றி வைத்துக்கொண்டு பாவ மன்னிப்பை கிராண்டடா எடுத்துக்கிட்டு நான் மட்டும் சந்தோஷமா வாழ்வேன், அனுபவிப்பேன்னு சொல்வீங்கன்னா ரொம்ப தப்புங்க. அன்றைக்கு அந்த 2 குஷ்டரோகிகள், இது நற்செய்தி அறிவிக்கும் நாள், இன்றைக்கு நாம மௌனமாயிருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும் என்று சொல்லி சீரியா தேசத்துக்குள்ள புறப்பட்டு போய் நற்செய்தியை சொன்னாங்களே. இன்னைக்கு இயேசு உங்களுக்கு எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். இயேசு எவ்வளவு ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தந்திருக்கிறார். இயேசு உங்களுக்கு செய்ததை சொன்னாலே உங்க குடும்பத்தில் எத்தனையோ பேர் இந்த இயேசு கிட்ட வர முடியுமே. உன் கோபம், உன் சண்டை, உன் வைராக்கியம், உன் மனமேட்டிமை, அவள்கிட்ட போய் நான் எப்படி தாழ்ந்து போய் நிற்பேன்? ஸ்தோத்திரம் இல்லை. இன்னைக்கு நீங்க எடுக்கிற தீர்மானம் உங்க வெற்றி வாழ்க்கையை உறுதிப்படுத்துகிறதாக இருக்கும். Casting